ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த கரிம அடிச்சுவடை பாதியாக மாற்ற வேண்டும். ஸோ 500 கிலோ நிலக்கரியாக மாற்றணும். ஒரு வருஷத்துடைய உங்களுடைய ஃபுட் பிரிண்ட் அவ்வளோ. ஸோ இந்த நிலக்கரி நம்ம வீட்டில் கொடுத்து நீங்களே மின்சாரம் தயாரிங்கன்னு சொன்னான்னா ஒவ்வொரு வீட்டாண்டையும் லாரி லாரி லோடா நிலக்கரியாக தான். நம்ம இந்தியா ஃபுல்லாக பார்த்தா, உலகமெல்லாம் பார்த்தா கருப்பாக இருக்கு. நல்ல வேலை ஏதோ ஒரு தொழிற்சாலையில் ப்ரொடியூஸ் பண்ணுறான், நம்ம மின்சாரத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்ல 2 இருக்கு. ஒன்று பிரைமரி ஃபுட் பிரிண்ட், 2 செகண்டரி ஃபுட் பிரிண்ட். பிரைமரி ஃபுட் பிரிண்ட் என்ன தெரியுமா? அதுதான் நம்ம டைரக்டா கன்சியூம் பண்ணக்கூடிய ஃபாசல் ஃபியூவல். ஒன்று நம்ம டைரக்டா பம்ப் பண்றோம் பெட்ரோல் மோட்டார் சைக்கிளுக்கு, அதுதான் பிரைமரி ஃபுட் பிரிண்ட். அதே மாதிரி காருக்கு பம்ப் பண்றீங்க, பிரைமரி ஃபுட் பிரிண்ட். நேரா போய் துணிமணி வாங்குறீங்க, கன்சம்ஷன் எவ்வளவு தூரம் நீங்க வாங்குறீங்க பொருட்கள், அதெல்லாம் பிரைமரி கார்பன் ஃபுட் பிரிண்ட் என்று சொல்வார்கள். டைரக்டா நம்ம பண்றது எல்லாமே பிரைமரி ஃபுட் பிரிண்ட். நம்ம எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் போடுறது, லைட் எரியுது, ஃபேன் போடுறது, ஏசி ஓடுறது, இதெல்லாம் நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதுதான் பிரைமரி ஃபுட் பிரிண்ட். நீங்க நேரடியாக ஃபுட் பிரிண்ட் நீங்க யூஸ் பண்றீங்க. இரண்டாவது வகை செகண்டரி கார்பன் ஃபுட் பிரிண்ட். அப்படின்னா என்னது? நீங்க இன்டைரக்டா கன்சியூம் பண்ணக்கூடிய பொருட்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க காய்கறியை உங்க ஊர்லயே வாங்கினீங்கன்னா கார்பன் ஃபுட் பிரிண்ட் கம்மி. ஏன்னா அந்த காய்கறி சிட்டிக்கு போல, நீங்க மோட்டார் சைக்கிள்ல பெட்ரோல் ஊற்றி சிட்டிக்கு போய் வாங்கின்னு வரல, லோக்கலாவே வாங்கிட்டீங்க, கார்பன் ஃபுட் பிரிண்டே கிடையாது. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, லோக்கலா காய்கறி வாங்காம அந்த லோக்கலா பயிர் செய்யப்பட்ட காய் சிட்டிக்கு போகுது. சிட்டிக்கு போன உடனே அவன் என்ன பண்றான், ரேட் அதிகமாகறான். இங்க 5 ரூபா கிலோ, அங்க 10 ரூபா கிலோவா போகுது. நீங்க என்ன பண்றீங்க, 9 மணிக்கு குளிச்சுட்டு மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிறீங்க, பெட்ரோலை ஊத்துறீங்க, புகை விட்டுக்கிட்டு போறீங்க. போயிட்டு அங்க நீங்க என்ன பண்றீங்க, அந்த காய்கறியை அங்க போய் வாங்குறீங்க, குவாலிட்டியும் கிடையாது. ஸோ இப்படி நீங்க முக்கியமாக இந்த ஃபாரின் பொருட்கள் தான். இப்போ ஃபாரின்ல இருந்து வர பழம் நீங்க வாங்குறீங்க, ஆப்பிள், பேரிச்சம்பழம் எல்லாம் கப்பல்ல வருது, ஃபிளைட்ல வருது. எவ்வளவு கார்பன் அந்த ஃபிளைட்டும் கப்பலும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்க பே பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சட்டை வாங்குறீங்க, அமெரிக்கால இல்ல ஆஸ்திரேலியா தயாரிப்பட்ட சட்டை கப்பல்ல வருது. அவன் ரேட்டு போடும்போது அந்த பெட்ரோலுக்கும் அந்த டீசலுக்கும் அந்த நிலக்கரிக்கும் சேர்த்து தான் ரேட்டு போடுறான்.